மணல் கொள்ளையில் ஈடுபடுபவர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுப்பதில்லை என்று திருவள்ளூர் பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள குசஸ்தலை ஆறு மற்றும் ஆரணி ஆற்றில் இரவு நேரங்களில் சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படுவதாக கூறப்படுகிறது. கடந்த 2 மாதங்களில் மட்டும் மணல் கடத்தல் தொடர்பாக 37 லாரிகள், 69 மாட்டு வண்டிகள் மற்றும் 17 டிராக்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. ஆனால் கடத்தல்காரர்களிடம் அபராத தொகை மட்டுமே வசூலிக்கப்பட்டதாகவும் வேறு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மணல் கொள்ளையில் ஈடுபடுவோர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுவார் என்று மாவட்ட ஆட்சியர் கூறியது கண்துடைப்பு எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். எவ்வளவு மழை பெய்ந்து ஆற்றிலிருந்து தண்ணீர் வந்தாலும் முகத்தோரத்திலே வாரப்பட்ட அந்த பள்ளத்திற்கு நிரம்பு அதிலே அந்த நீர்கள் அத்தனை உறிஞ்சப்பட்டுவிடும். எனவே ஏரியில் நீர் சேர்ப்பது என்பது மிக கடினமான காரியமாக இருக்கிறது. இத்தனைக்கும் இந்த அரசனுடைய பொதுப்பணித்துறையினுடைய அதிகாரிகளும் மேலும் இந்த சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய பூண்டி நீர்த்தேக்கத்தில் இனிமேல் நீர் சேர்ப்பது என்பது காணல் நீராகத்தான் இருக்கும். குண்டாஸில் போடுவோம், மணல் கொள்ளையில் ஈடுபட்டுருவோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த அறிவிப்பு வந்தது. ஆனால் அந்த அறிவிப்பு ஒரு கண் துடைப்பாகவே இருக்குது. இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் இதுவரையிலும் காவல்துறை கைது செய்தோ இல்லை எஃப்ஐஆர் போட்டோ எந்த நடவடிக்கையும் இதுவரையிலும் காவல்துறையோ இல்லை வட்டாட்சியரோ இல்லை மாவட்ட ஆட்சியரோ எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பொதுப்பணித்துறையை சேர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் அதை கண்டுகொள்ளவே இல்லை.